તમિલગ વેત્રી કસગમના નેતા વિજયના શાસક પક્ષ પર પ્રહાર, તમિલનાડુના સંસાધનો નષ્ટ થતા હોવાના ગંભીર આક્ષેપ લગાવ્યા. તાજેતરમાં તમિલનાડુના રાજકીય માહોલમાં ભારે ગરમાવો આવ્યો છે. તમિલંગ વેત્રી કસગમના સ્થાપક અને લોકપ્રિય નેતા વિજય રાજ્યની શાસક પાર્ટી દ્રવિડ મુનેત્ર કજગમ પર આકરા પ્રહારો કર્યા છે. એક કાર્યક્રમને સંબોધતા તેમણે રાજ્ય સરકારની નીતિઓ પર સવાલો ઉઠાવ્યા હતા અને ખેડૂતોની વર્તમાન સ્થિતિ અંગે ઊંડી ચિંતા વ્યક્ત કરી હતી. વિજયનું આ નિવેદન રાજ્યના રાજકીય વર્તુળોમાં અને ખાસ કરીને સામાન્ય જનતામાં ભારે ચર્ચાનો વિષય બન્યું છે. પોતાના સંબોધનમાં ખેડૂતોની વેદનાને વાંચા આપતા વિજયે સ્પષ્ટપણે જણાવ્યું હતું કે મને ખેતીના વિષયમાં કદાચ ઊંડાણપૂર્વકની જાણકારી ન હોય, પરંતુ હું આપણા ખેડૂતોના દૈનિક સંઘર્ષ અને તેમની પીડાને ખૂબ જ સારી રીતે સમજું છું. વધુમાં તેમણે રાજ્ય સરકાર પર ગંભીર આક્ષેપ લગાવતા કહ્યું હતું કે વર્તમાન શાસન હેઠળ તમિલનાડુના તમામ કુદરતી અને આર્થિક સંસાધનો ઝડપથી નષ્ટ થઈ રહ્યા છે. રાજ્યની સંપત્તિનો આ પ્રકારે થઈ રહેલો વ્યય તમિલનાડુના ભવિષ્ય માટે અત્યંત જોખમી હોવાનું તેમણે ભારપૂર્વક જણાવ્યું હતું. આગામી સમયની ચૂંટણીઓને ધ્યાનમાં રાખતા વિજયના આ રાજકીય નિવેદનોને અત્યંત મહત્વપૂર્ણ માનવામાં આવી રહ્યા છે. તેમના આકરા વલણ બાદ શાસક પક્ષના નેતાઓ દ્વારા પણ બચાવવામાં પ્રતિક્રિયાઓ આવવાની શરૂઆત થઈ છે. રાજકીય વિશ્લેષકોના મતે ખેડૂતોના પ્રશ્નો અને સંસાધનોમાં રક્ષણ જેવા પાયાના મુદ્દાઓ ઉઠાવી વિજયે સામાન્ય નાગરિકોનો વિશ્વાસ જીતવાનો પ્રયાસ કર્યો છે, જે રાજ્યના આગામી રાજકીય સમીકરણમાં મોટો ફેરફાર લાવી શકે છે. உண்மை அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் நான் ஒரு விவசாயி குடும்பத்தில் பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு விவசாயத்தை பற்றி டீட்டெயில்டாக தெரியாது தான், நான் ஒத்துக்கிறேன். அதனால் மற்றவங்க மாதிரி நானும் டெல்டாக்காரன் தான் அப்படின்னு உங்கள் காதில் டால்டா ஊத்தலாம் நான் வரல. எனக்கு விவசாயத்தை பற்றி டீட்டெயில்டாக தெரியலனா கூட அவங்க படுற கஷ்டங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நம்மளுடைய முதல் அரசியல் பயணம் தொடங்கினதே அந்த பரந்தூர் விஷயத்தை கையில் எடுத்து தான். அதனால நம்மளுடைய இந்த ஆட்சி அமைஞ்சதும் தீர்க்க வேண்டிய முக்கியமான பிரச்சனைகள்ல நம்மளுடைய விவசாய பிரச்சனைகளும் ஒன்று. முதல்வர் அவர்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் அது செஞ்சிட்டேன் இது செஞ்சிட்டேன் அப்படின்னு நிறையா பெருமையாக சொல்லிக்கிறீங்களே, ஒரு அடிப்படை ஒரு பிரச்சனையை பற்றி ஒன்று பேசுவோமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐநா சபை ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அது கூட தினத்தந்தி நியூஸில் கூட வந்துச்சு. உடனே கூகுள் பண்ணி எதுவும் தேடாதீங்க, உங்கள் ஏஜென்சி வச்சு எதுவும் சர்வே கிருவே எடுக்காதீங்க. எதுக்கு உங்களுக்கு சிரமம்? நானே என்னன்னு சொல்கிறேன். தண்ணீர் திவால் அப்படின்ற அந்த தலைப்பில் தண்ணியே இல்லாமல் திவால் ஆக போகுது அப்படின்ற அந்த கட்டுரை படிக்கும் போது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப பகீர்னு இருந்தது. இந்தியாவிலேயே அது முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்ச காலத்திலேயே தண்ணியே இல்லாமல் திவாலாக போகுதான். அதுக்கு காரணம் நிலத்தடி நீரை பாதுகாக்காமல் விட்டது தான் காரணமா. மண்ணையும் மணலையும் கொள்ளையடிச்சா பின்ன வேற என்ன நடக்கும்? மலைகளை முழுகினா பின்ன வேற என்ன நடக்கும்? கனிம வளங்களை கொள்ளையடிச்சா பின்ன வேற என்ன நடக்கும்? இந்த மணல் கொள்ளையில் ஈடுபட்டவங்களை மேலே நீங்கள் சரியாக நடவடிக்கை எடுக்கலைன்னு அது போதுமானதாக இல்லை அப்படின்ட்டு சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னிச்சே, மறந்துட்டீங்களா? இந்த மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை, இதுக்கெல்லாம் காரணம் மணல் மாஃபியா குரூப் தான் மதுரை உயர்நீதிமன்றம் அந்த கிளை சொன்னிச்சு, அதை மறந்துட்டீங்களா? இந்த மணல் மாஃபியா குரூப்புக்கு ஆதரவு அளிக்கிறது யாரு? உங்க திமுக கவர்மெண்ட் தானே. அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவங்களோட டீலிங்ல இருக்கிறது யாரு? நீங்க தானே. அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? தண்ணி திவாலாக போகுது, மணல் திவாலாக போகுது, கனிம வளம் திவாலாக போகுது. மொத்தத்தில் உங்க ஆட்சியில தமிழ்நாடு திவாலாக போகுது. கடன் மேல கடன் வாங்கிட்டு உங்க கவர்மெண்ட்டே குப்பராட்சி படுத்துக்குச்சு. உங்ககிட்ட பேசுறதும் ஒண்ணுதான்,